வேதத்துல ஆசா ராஜாவை பத்தி நம்ம பார்க்குறோம். இந்த ஆசா ராஜா கர்த்தரை சார்ந்து செயல்பட்ட போது மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் இருக்கிற எத்தியோப்பியர், லூபியர் இவங்க மகா சேனையா இருந்தபொழுது கூட கர்த்தர் அவங்கள ஆசா ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்தார். ஆனா சில நாட்களுக்கு பின்னாடி அவர் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரிய ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரிய ராஜாவின் இராணுவம் ஆசாவின் கைக்கு தப்பி போயிற்று. இந்த விஷயத்துல ஆசா ராஜா மதி இல்லாம செயல்படுறாரு. இத ஆண்டவர் பார்க்குறாரு. ஆசா ராஜா பின்னாட்கள்ல தன்னோட சரீரத்துல வியாதியோடு இருந்து மரித்து போறாரு. அந்த வியாதி நேரத்துல கூட அவர் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோங்க? நீங்களும் நானும் ஆண்டவரை சார்ந்து வாழ்றோமா? அல்லது மற்ற மனுஷங்களை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோமா? ராஜாவின் ஆரம்பம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா முடிவு?